ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நம்ம நிற்பது அவருடைய கிருபை. சொல்லலாமா? நல்லா சத்தமாக சொல்லலாமே. நம்ம நிற்பது அவருடைய கிருபை, நம்ம நடக்கிறது அவருடைய கிருபை, நம்ம உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆமேன், ஆமேன். நல்லா சத்தமாக ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து என் வாழ்வில் மகிழை தந்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் இந்த 10வது மாதம் ஏறக்குறைய இன்னைக்கு 12ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய தேவைகள் உண்டு, என்னுடைய ஏக்கங்கள் உண்டு என்று நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 10ஆம் மாதத்துல மலை சிகரங்கள் தென்பட்டன. ஒரு ஆமேன் சொல்லலாமா? 10ஆம் மாதத்துல மலை சிகரங்கள் தென்பட்டன என்று நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய எல்லா ஜெபத்திற்கும் இந்த மாதத்துல ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில்களை கொடுப்பார். ஆகவே அந்த தெய்வத்திற்கு கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தருகிறேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உன்படத்தான். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உன்படத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எத்தனை ஆபத்துகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி நம்மை விடுவித்த தெய்வத்திற்கு என் வாழ்க்கையில் ஆபத்து நேரத்தில் அனுகூலமான துணையாய் இருந்த தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோமா? ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சமூகத்தில் சொல்லலாமா? உன் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பனே, என்னுடைய எல்லைகளை பெரிதாய் விரிவாக்க செய்கிறவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோமா? உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து
சோதனை ஜெயித்தேன் மதியை காண்கிறேன் உம்பலத்தான் கண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதியை காண்கிறேன் உம்பலத்தான் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்ல போகிறோம். இந்த நாள் வரைக்கும் நம்ம ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து ஜீவனை கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்து குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வழிநடத்தின தெய்வத்திற்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்றி சொல்ல போகிறோம். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 10 முறை வாய்களை திறந்து சத்தமா மனதார ஒரு மனுஷன் நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டா நம்ம எத்தனை முறை நம்ம நன்றி சொல்லுவோம். அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம், என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கினே இருக்குன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நிற்கிறதும் நடப்பதும் பேசுவதும் உண்ணுவதும் உயிரோடு இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறபடினால ஒரு 10 முறை 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நான் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை, அந்த கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நல்லா ஆண்டவருக்கு சத்தம் அவர் 10 முறை சேர்ந்து சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றிகளை சொல்லி இருக்கிற நாம் எண்ணிலடங்காத தேவைகளோடு கூட எண்ணிலடங்காத பொருளாதார நெருக்கடியோடு கூட நாம் இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்மை மறவாத ஒரு தெய்வமாய், நம்மை கைவிடாத ஒரு தகப்பனாய், ஒரு தாய் ஒரு தகப்பன் சுமக்கிறது போல நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிற நேரத்துல உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று சொன்னீங்களே. ஆம் தகப்பனே, என்னை தாய் போல தந்தை போல ஆற்றி தேற்றி தோல் மீது என்னை சுமக்கக்கூடிய ஒரு தகப்பனீர் இருக்கிறபடினால என் பலவீனத்துல உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லலாமா? நீ போதும் தகப்பனே, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. போதும் என் வாழ்வே இயேசுயா, நீ போதும். இன்னும் ஒரு முறை சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீ போதும் என் வாழ்விலே. இன்னும் ஒரு முறை சேர்ந்து சொல்லலாமா? நீ போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீ போதும் என் வாழ்விலே. ஆம் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் சாமி. எங்கள் பலனும் எங்களோட முயற்சியோ நாங்கள் நம்பியிருக்கிற மனிதர்களும் அல்ல. எங்களுக்காக சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த நீர் மாத்திரம் போதும் சாமி. எங்களை நீர் ஆசீர்வதியும்.
மீட்பர் இயேசுவின் பெயரில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அமர்ந்து கொள்ளுவோம். நாம் இருந்த வண்ணமாய் தலைகளை தாழ்த்தி தாயுள்ளம் கொண்ட ஆண்டவரிடம் நாம் துதி ஆராதனையில் பாடின ஒரு பாடலின் பல்லவியை மாத்திரம் திரும்பவும் நாம் பாடப்போகிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி நம்மை தோள் மீது சுமக்கிற ஆண்டவர். அப்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி தாய் உள்ளம் கொண்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஒருமனப்படுத்துவீராக என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையது, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருகிறது. இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு பலனாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மை நம்புவேன். ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு தாயாக தந்தையாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடந்த 9 மாதங்களும் ஆண்டவருடைய கரம் மாறவே இல்லை. இந்த 10வது மாதத்தில் 11 நாட்களை கடந்து 12வது நாளில் ஆண்டவர் வர செய்திருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் அப்படி சொல்லலாமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல் புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல் அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல் புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போ என் வாழ்விலே இயேசையா, நீர் போ என் வாழ்விலே. ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வில் போதும். உம்முடைய வார்த்தை எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும் பொழுது, சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், மனைவியினால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன்னுடைய பெற்ற பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், குறிப்பாய் தன்னுடைய கம்பெனியில் நடந்த பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆறுதலே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தாராம். அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை யோசிக்கும் போது ரயில் தண்டவாளத்தில் படுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசித்தாராம். அப்பொழுது அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காலையில் வேகமாக எழுந்திருத்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரயில் தண்டவாளத்தில் போய் படுத்து கொள்ளுகிறார். படுத்துக்கொண்டு அந்த ரயிலுக்காக அவர் வெயிட் பண்ணும்போது ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சி அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாம். என்னவென்று சொன்னால், ஒரு கண் தெரியாத நபர், அவர் பார்வையற்றவர், அவருடைய தோளில் கால் முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்டவரை தூக்கி வைத்திருந்தாராம். அவர் வழி சொல்ல சொல்ல அந்த ரயில் தண்டவாளத்திற்கு பக்கத்திலே ஒருவர் நடந்து போகிறார். அவருக்கு பார்வை இல்லை, ஆனால் அவருடைய தோளில் ஒருத்தவருக்கு கண் தெரிகிறது. இந்த 2 பேரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்கிற ஒரு அழகான ஒரு காட்சி. ரயில் தண்டவாளத்தில் படுத்திருந்த நபர் எழுந்திருத்தாராம். இவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது இவர்களை கடவுள் நடத்துகிறார் என்று சொன்னால் என்னையும் கடவுள் நடத்துவார் என்று சொல்லி
அன்றைக்கு தன்னுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றி கொண்டாராம். இன்றைக்கு அநேக நேரங்களில் என் வாழ்வு முடமாக்கப்பட்டு இருக்கிறது, என் வாழ்வு யாரால் பார்க்கப்படவில்லை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். என் வாழ்வு முடமாக்கப்பட்டிருக்கிறது, என் வாழ்வை யாரும் பார்க்கவில்லை, நான் கைவிடப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் நமக்காக நியாயம் செய்கிற தேவன். சங்கீதம் 146 நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அவரை குறித்த குணாதிசயங்கள், குறிப்பாக இந்த ஞாயிறு மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல். மாற்றுத்திறனாளிகளை கனிவுடன் கனப்படுத்துதல். யார் மாற்றுத்திறனாளிகள், யார் மாற்றுத்திறனற்றவர்கள், இப்படி என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் அநேக குறைபாடுகளோடு கூட அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது உணர்ந்து கொண்டால் நாம் மாற்றுத்திறனாளிகளை குறித்த சரியான கவனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 146 அதுதான் இன்றைக்கு நாம் மாறி மாறி வாசித்தோம். அந்த பகுதியை நாம் நிறுத்தி நிதானமாக எல்லோரும் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 146 எடுத்துக்கலாம். அதில் 7வது வசனத்தை அவர் வாசிப்போமா எல்லாரும்? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் நியாயம் செய்கிற ஆண்டவர். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கறிகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர், பரதேசிகளை கர்த்தர், திக்கற்ற பிள்ளையும் விதவையும் கர்த்தர், துன்மார்க்கரின் வழியை ஆண்டவர் கவிழ்த்து போடுகிறார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்கள் இந்த சங்கீதம் 146 மிக அழகா இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. சங்கீதம் 146 ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை குறித்து பேசுவதற்கு முன்னதாக என்னை குறித்த சில சாட்சியை நான் சொல்லி இதை பேசலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், அநேக காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் உங்கள் முன்பாக பேசி கொண்டிருக்கிற என்னை குறித்து சில சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லி இந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்த பகிர்வை பகிரலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இது ஒரு ப்ராக்டிக்கல் டாக். இது ஒரு மிகப்பெரிய மெசேஜ் அல்ல, பெரிய அருளுரை அல்ல. இன்றைக்கு கடவுள் என்னுடைய வாழ்வில் செய்த சாட்சியை உங்களுக்கு அறிவித்து அதன் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். தீவிர இந்து குடும்பத்தில், எங்களுடைய குடும்பம் ஒரு தீவிர இந்து குடும்பம். என்னுடைய பெயர் ராஜகாளீஸ்வரன். எல்லாரும் சொல்லுங்க, ராஜகாளீஸ்வரன். தீவிர இந்து குடும்பம். என்னுடைய தாத்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் கோடாங்கி வாசிக்கிற ஒரு குடும்பம். எங்கள் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு அந்த குடும்பத்தை பார்க்கும்போது எங்களுடைய குடும்பத்தில் எங்களை இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா எங்களோட குடும்பம் எல்லாருமே, நீங்கள் போனீங்கன்னா நம்மளுடைய ஜேவலாஸ் பாலத்துக்கு கீழே ஒரு கோயில் இருக்கும், இந்து கோவில். அந்த கோவில் எங்களுடைய மூதாதையர் கோயில். அந்த கோவிலுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சென்று அதற்கு நாங்கள் பூஜைகளை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், பசுமலை பகுதிக்கு எங்களுடைய அப்பாவுக்கு பணி மாற்றம் கிடைத்தது. அந்த பணி மாற்றத்தில் எங்களோடு கூட பிறந்தவர்கள் என்னை சேர்த்து 6 பேர். எத்தனை பேர்? 6 பேர். 4 ஆம்பளை பையங்க, 2 பொம்பளை பிள்ளைகள். இந்த 4 ஆம்பளை பையங்களும் பொம்பளை பிள்ளைகளையும் மிக கஷ்டத்தோடு கூட வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்த்து வரும்போது 3 பிள்ளைகள் மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மூத்த அண்ணன், என்னுடைய தங்கை, நான். என்னை நீங்கள் சிறு வயதில் பார்க்கவே முடியாது, உங்களால் பார்க்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், என்னுடைய கழுத்து ஆடிக்கொண்டே இருக்கும், என்னுடைய கண் ஆடிக்கொண்டே இருக்கும். என்னால் சரியாக ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிக கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்.
என்னுடைய தங்கைக்கும் அதே ப்ராப்ளம், என்னுடைய மூத்த அண்ணனுக்கும் அதே ப்ராப்ளம். அவர்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சையை மேற்கொண்டார்கள். அந்த ஆயுர்வேத சிகிச்சையில் அவர்களுக்கு சரியான ஒரு பலன் கிடைத்தது. ஆனால் எனக்கு மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. 5ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க முடியாது என்று சொன்னார்கள். 5ஆம் வகுப்பு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் படித்தேன். மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகளில் எங்களுடைய கிளாஸில் இருந்து, நம்மளுடைய சிஎஸ்ஐ துவக்கப்பள்ளியிலிருந்து பக்கத்திலேயே ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளி. அவர்கள் கொடுக்குற கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் எங்களுடைய மாற்றுத்திறனாளி பள்ளியில் கொடுக்கணும். அந்த மாற்றுத்திறனாளி பள்ளியில் எனக்கு இருக்கிற ஒரு ஆசிரியர், அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை நான் காது வழியாக கேட்பேன். ஏன் என்று சொன்னால் நான் பார்வையற்றவனாக இருந்தேன். விஷுவலி சேலஞ்ச் பீப்புள். அவர்கள் மத்தியில் நானும் மாற்றுத்திறனாளியாக படித்தேன். பேச முடியாதவர்கள் மத்தியில் நானும் இருந்தேன். இன்றைக்கு ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தர் யாருக்கும் சுகத்தை கொடுக்க முடியும் என்பதற்கு நானே மிகப்பெரிய சாட்சி. மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் படிக்கும் பொழுது, 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், 5ஆம் வகுப்புக்கு மேலே நான் மாற்றுத்திறனாளி பள்ளியில் படிக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. மற்றவர்கள் என்னை தவறாக நினைத்து கொள்வார்கள். அது ஒரு காரியம். இன்னும் ஒன்று, எனக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம். என்னால் படிக்க முடியும், நான் படிப்பேன். எனக்கு எவ்வளோ நாள், எனக்கு 100 மார்க்குக்கு படிக்கலைனாலும் பரவாயில்ல, 50 மார்க்குனாலும் பாஸ் ஆக வேண்டும். என்னால் முடிந்த வரைக்கும் எழுதுகிறேன். 6ஆம் வகுப்பிலிருந்து கடினப்பற்று. ஒன்று தெரியுமா, இன்றைக்கு எல்லாரும் நாம் இப்படி உட்கார்ந்துருக்கிறோம். கிளாஸ் ரூமில் இப்போ எல்லாரும் எப்படி உட்காந்துருப்போம்? எல்லாருமே சேர்ந்து தான் உட்கார வச்சுருப்போம். ஆனால் என்னை மற்றும் தனியாக போர்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாங்க. மற்ற பிள்ளைகள் எல்லாம் செய்கிற கேலிகளையும் கிண்டல்களையும், இப்போல்லாம் செய்கிற கேலியும் கிண்டலையும் அது எனக்கு ஒன்றுமே தெரியாது, யார் என்னை என்ன சொன்னாலுமே. ஏன்னு சொன்னால், அதை போல கேலியை நான் பார்த்ததில்லை, அதை போல கிண்டல்களை நான் பார்த்ததில்லை. ஏன் என்று சொன்னால், அவ்வளவு பயங்கரமான ஒரு அனுபவம். 6ஆம் வகுப்பிலிருந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என் பக்கத்தில் வருவதற்கு அநேகர் யோசிப்பாங்க. ஏன்னா என் பக்கத்தில் வரவே முடியாது. அவ்வளோ தலை ஆடிக்கொண்டே இருக்கும், பயப்படுவாங்க, இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி. அப்போது 6ஆம் வகுப்பில் எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் மாற்றுத்திறனாளிகளை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் மதிய நேரத்தில் எல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். மதியான நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த 10 நிமிட ஜெபம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த 10 நிமிடம் 6th ஸ்டாண்டர்டிலிருந்து ஆரம்பித்த ஜெபம் இன்றைக்கும் மதியானம் அந்த 1:30 மணி வந்தால் அல்லது 12 மணி வந்தால் அந்த ஞாபகத்தை என்னால் மறக்க முடியாது. அந்த ஆசிரியர் என்னை தனியாக உட்கார வைத்து ஒரு தட்டை எடுத்து வைத்து கொள்வேன். அந்த தட்டை வாசித்து கொண்டே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாட வேண்டும். இன்றைக்கு ஜோசப் ஐயாவும் அடியனும் இருக்கிறது நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜோசப் ஐயாவை நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவருடைய சூழல் எனக்கு தெரியும். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஞாயிறை ஆண்டவர் இங்கே 2 பேர்த்திற்கும் அருமை தங்கைக்கும் சேர்ந்து நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பு மிக பெரியது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ள உங்களுக்கு தெரியும். அவருக்கு காதுகளில் பலவீனம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அவரே நேற்று சொன்னார், பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் தைரியமா, ஆண்டவர் எனக்கு இப்போ பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். எது மாற்றுத்திறன்? இன்றைக்கு நாம் மாற்றுத்திறன் என்று சொன்ன உடனே ஒன்று ஏதோ ஒரு குறைபாடு, 2 பிரச்சனைகள் அல்லது பல பிரச்சனைகள். எது மாற்றுத்திறன்? இன்றைக்கு உலகம் கொடுக்கிற மாற்றுத்திறன் என்கிற வார்த்தை குறைபாடு உள்ளவர்களுக்கு மாற்றுத்திறன் என்று சொல்லுகிறார்கள். மாற்றமே இல்லாத திறன் உடையவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் தெரியுமா? பிறரை பற்றி அவமதிப்பது, பிறரை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது, இது மாற்றமே இல்லாத ஒரு திறன். இன்றைக்கு இப்பேற்பட்ட மக்களின் மத்தியில் தான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் அவ்வளவு கடினப்பாடுகள். 10th ஃபெயில் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் பசுமலை ஸ்கூலில் ஆண்டவர் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தார். 11ஆம் வகுப்பு படிக்க முடியாது, 11ஆம் வகுப்பில் சயின்ஸ் குரூப்பை எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார்.
12ஆம் வகுப்புல நீங்கள் நம்ப மாட்டீங்க, 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது இதே மாற்றுத்திறனுள்ள பள்ளியில் படித்த அடியேன் 3வது ரேங்க்குக்கு கீழே வந்ததே கிடையாது. 12ல் 1200க்கு ஆண்டவர் 900க்கு மேலே ஆண்டவர் மார்க் எடுப்பதற்கு உதவி செய்தார். அதே போல் ஒரு சப்ஜெக்டில் 200க்கு 194 எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போது ஆண்டவர் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். மாற்றுத்திறனுடையவர்கள் என்று நாம் யாரையும் சொல்லிவிட முடியாது. இது பெருமையை சொல்லுவதற்கு அல்ல. மாற்றுத்திறன் என்று சொல்லி நானே முடங்கி போயிருந்தால் இன்றைக்கு அநேக கண்கள் இருந்தும் கண்களை திறந்து வைத்து கொண்டே ஜெப நிலையில் இருக்கிற எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். ஓகேவா? கால்கள் இருந்து முழங்கால் படியிட முடியாத எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கண்களில் நல்ல வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கால்களில் பலவீனம் இல்லாத நாம் நடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு என்னோடு படித்த அநேக மாற்றுத்திறனாளிகள், பள்ளிகள் படித்த அநேக நண்பர்கள் என்னோடு கூட பேசுவார்கள். ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவதை நினைத்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது அவ்வளவு பிரச்சனையை தாண்டி தான் ஸ்கூலில் தான் தனியாக உட்கார வச்சா, கல்லூரியில் தனியாக உட்கார வச்சா எப்படி இருக்கும்? தனியாக போர்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சா மிக கடினமான ஒரு பாதை. தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் படிக்கும்போது அவ்வளவு கடினமான பாதை. இன்றைக்கு பயிற்சி குருவானவராய் வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், அவ்வளவு கடினமான பாதையில் தான் நாங்கள் போக வேண்டும். காலையில் 4:30 மணி வரைக்கும் எங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கும். 7 மணிக்கு நாங்கள் சாப்பலுக்கு போயிடணும். தூக்கம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்னை நடத்தினார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு சாட்சியாக மாற்றினார். இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த மெசேஜை எடுக்கும்போது என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அருள் பொழிவில் முதல் ஓலையை வாசிக்க நாம் கேட்டோம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அருள் பொழிவு திருப்பணியிலும் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் சற்று நாம் தியானித்து பார்க்க வேண்டும், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற சுகம் பலன் எவ்வளவு. இன்றைக்கு பார்க்க முடியாதவர்கள் மத்தியில், பேச முடியாதவர்கள் மத்தியில், கால்கள் நடக்க முடியாதவர்கள் மத்தியில், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் 1 வருடம் மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் 1 வருடம் ஆசிரியராக வேலை பார்த்தேன். அப்படி வேலை பார்க்கும் பொழுது தான் எனக்கு பேஷன்ஸ்னா என்னன்னு தெரியும், பொறுமைனா என்னன்னு சொல்லி அங்கேருந்து தான் கற்றுக்கொண்டேன். குறிப்பாய் பெண் பிள்ளைகள் மத்தியில் ஆசிரியராக இருக்கும்போது நல்லா கவனிக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு நன்றாக ட்ரெஸ் மாற்ற தெரியும், நல்ல மனநிலை உள்ளவங்க. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது, உட்கார்ந்துருக்கும்போது அந்த பெண் பிள்ளைகள் சரியாக ஆடை போட தெரியாது, தங்களையே யார் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் மத்தியில் இருக்கும்போது தான் தெரிந்தது, என் ஆண்டவர் மனநிலையில் நம்மை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரோட்டில் போகும்போதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். மாற்றுத்திறனாளிகளை குறித்து யோசிக்கும் போது நாம் அவர்களுக்காக நிறைய காரியத்தை செய்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் மட்டும் நாம் செய்து விட்டு போகக்கூடாது. அவர்களை நாம் எவ்வளவு தூரம் கவனிக்கிறோம், நம்முடைய பார்வை அவர்களை எவ்வளவு தூரம் அவரை கனப்படுத்துகிறது. அவர்களை நீங்கள் கனப்படுத்த முடியா இருந்தாலும் பரவாயில்லை, கனவீனப்படுத்தாதீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அநேக நேரங்களில் ஒரு காரியத்தை ஒருத்தவங்களால் செய்ய முடியலைன்னா அவங்களுக்கு பின்னாடி அவர்களுக்கு பெரிய காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. மாற்றுத்திறனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அவ்வளவு அதிகமான சோகங்கள் உண்டு, அவ்வளவு அதிகமான சுமைகள் உண்டு. ஏன்னா நல்லா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது, குடும்பத்தின் மத்தியிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அவர்கள் குடும்பத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது ஒரு காலத்தில், இப்பொழுதும். அதே போல திருச்சபையில் அவர்களுக்கான அங்கீகாரம் என்ன? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பக்கத்தில் மாற்றுத்திறனால உட்காந்துருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெஞ்சை பாருங்க.
எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்திருக்கிறார்கள்? எத்தனை பேர்த்திற்கு நாம் இடம் கொடுத்து, அநேக நேரங்களில் அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவோம். ஆனால் அவர்களை நாம் பக்கத்தில் உட்கார வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். அவர்கள் நம்மை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அனைவருக்கும் சரிசமமான வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவர் கனப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி எப்படி கனப்படுத்துகிறார்? ஆண்டவர் எப்படி சில காரியங்களை செய்கிறார்னா, நீங்க வாசிங்க, லூக்கா 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே சொல்லுகிறார் எப்படி அவர் கனப்படுத்துகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். லூக்கா 14வது அதிகாரத்துல 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒரு விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. அது கல்யாண விருந்து. அந்த விருந்துக்கு யாரையெல்லாம் அழைக்க சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் என்ன செய்வாயாக? அழைப்பாயாக. கொஞ்சம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுடைய திருவிழாக்களில், நம்மளுடைய கூட்டங்களில், நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம என்ன செய்கிறோம்? வசனம் போட்டிருக்கிறது, நான் சொல்லவில்லை, வசனம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. கல்யாண விருந்திற்கு ஏழைகளையும் குருடர்களையும் சப்பானிகளையும் என்ன செய்வாயாக? அழைப்பாயாக. அடுத்த வார்த்தை அவர்கள் உனக்கு மொய் செய்ய மாட்டார்கள், பதில் செய்ய மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? அதுதான் அர்த்தம். இன்னைக்கு நம்ம பார்ப்போம் தெரியுமா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அவங்க எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நோட்டை எடுத்து பார்ப்போமா இல்லையா? இருக்குதா இல்லையா? உண்மை தானே? நோட் எடுத்து பார்ப்போம். இவங்க இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நான் இவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கை போட்டு வைப்போம். ஆண்டவரே சொல்கிறார் இப்படிலாம் பார்ப்போன்னு அவருக்கு தெரியும். இப்படிலாம் பார்ப்போன்னு தெரிஞ்சுதான் அவங்க வேணால் உனக்கு செய்வாங்க, இவங்க உனக்கு அவங்களால அவங்களுக்கு செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யார் உனக்கு கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு செய்வேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போ மாற்றுத்திறனாளிகள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கார். அப்போ அவங்க எவ்வளவு கனமானவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். முதல் காரியம், ஆண்டவர் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறார் என்பதை ஆண்டவர் மிக அழகாக தன்னுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார். நீ குருடரையும் சப்பானிகளையும் ஊனர்களையும் நீங்க கூப்பிடு, அவங்களால செய்ய முடியாது. எனக்கு சில நேரங்களில் சில கேள்வி என்று சொல்ல முடியாது. இப்படி மாற்றுத்திறனாளிகள் படைக்கப்படுவது ஆண்டவருடைய அதிகார குறைவா? ஆண்டவருக்கு பலன் இல்லையா? அவங்க படைக்கும் போது ஆண்டவர் குருடரா எல்லாமே படைச்சிருக்கலாமே, பார்வை கொடுத்தே படைச்சிருக்கலாமே, ஏன் அவங்க நடக்கிறவங்களாவே படைச்சிருக்கலாமே. ஆண்டவர் அவர்கள் மூலமாய் சில பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியர் ஆகமத்தில் ஒரு சில வசனம் சொல்லுது, நீங்கள் குறித்து மட்டும் வச்சுக்கோங்க. 26வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் எதுக்குள்ளேயும் யாரை சேர்க்கக்கூடாது, உடல் அங்கவீனமானவர்களை என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இது லேவியர் ஆகம சட்டம், இது சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இந்த சட்டத்தை வச்சுட்டு, அப்ப அந்த சட்டத்தை கொடுத்ததும் கடவுள் அல்லவா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சட்டத்தை வைத்து அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். சற்று யோசிச்சு பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு பகுதியில் பார்த்தா பெரிய மாறுதலை செய்கிறார். ஏசாயா 35வது அதிகாரத்தில் அவங்கள பற்றி ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஏசாயா 35வது அதிகாரம், தயவு செய்து கண்கள் இருக்கும்போதே பைபிளை வாசிக்குங்க. பைபிள் இருந்துச்சுன்னா அதை திறந்து பாருங்கள். ஏன்னா நான் ஒளி இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. பைபிள் இருந்துச்சுன்னா பைபிளை திறந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 35வது அதிகாரம் 5வது வசனத்தும் 6வது வசனத்தை படிங்க. நல்லா கவனிங்க. குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகையில், நன்றி அம்மா, ஆண்டவருடைய வருகையில்
முடவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஊமையன் எப்படி இருப்பான் என்று சொல்லி, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் பைபிளில் இருக்கிறது, அதனால் நான் சொல்லுகிறேன். அவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவர்களை எவ்வளவு தூரம் அங்கீகரிக்கிறார். நம்ம எப்பவுமே ஏழைகள் காணிக்கை எடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க நம்ம கொயர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த பாட்டு சொல்லுங்க? யார் கொயர் சொல்ல வேண்டாம். கண்கள் கால்கள் இருந்தும் சிந்தை இழந்தும் பலர் வாழ்கின்றனர், இந்த சிறியவர்கள் யாரோ கண்முன் இருப்பாரோ. அந்த பாட்டு எந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டது தெரியுமா? நம்ம அடிக்கடி அந்த பாடலை பாடுகிறோம் அல்லவா? மத்தேயு எடுத்துக்கோங்க, 25வது அதிகாரம் 40வது வசனத்தை அடிப்படையாக கொண்டது. ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 25:40 வாசிங்க. இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்து, எதை செய்யாதிருக்கிறீர்களோ எனக்கு செய்யவில்லை. அப்போ ஆண்டவர் தன்னை மாற்றுத்திறனாளிகளோடு இணைத்து கொள்ளுகிறார். அப்போ பாருங்களேன், தம்மை தாம் தாழ்த்தினார் சொல்லும்போது ஆண்டவர் மனிதனாக மாத்திரம் அல்ல, நார்மல் பர்சனாக மாத்திரம் அல்ல, வீக் பர்சனாகவும் தன்னை சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நான் ஆண்டவர் மனுஷன் சொல்லும்போது தன்னை நார்மல் பர்சனாக மட்டும் காமிக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை, வீக் பர்சனாக ஒருத்தவராக தன்னை காண்பிக்கிறார். தன்னை ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மாற்றுத்திறனாளிகளால் ஒன்றை செய்யும் போது திரும்பி செய்ய முடியாது. நீங்கள் அவங்கள அடிங்களே, அவங்களால திருப்பி என்ன செய்ய முடியாது? அடிக்க முடியாது. அவங்கள திட்டுங்களே, அவங்களால பேச முடியாது, அவங்கள திட்ட முடியாது. அதை ஆண்டவர் சிலுவையில் செய்து காண்பித்தார். சிலுவையில் ஏன் ஆண்டவர் அமைதியாக இருந்தார் தெரியுமா? மாற்றுத்திறனாளி ஆகிய நான் மாற்றுத்திறனாளி அனுபவத்தோடு கூட அந்த சிலுவையை பார்க்கிறேன். எப்படி பார்க்குறேன் தெரியுமா? ஆண்டவர் நினைச்சா அடிக்க முடியும், ஆண்டவர் நினைச்சா திருப்பி செய்ய முடியும். ஒரு அடியில் அங்கே இருக்கிற பரிசெயரும் சதி செய்யறோம் வேத பாரகரும் கீழே விழ முடியும். ஆண்டவர் நான் யார் பக்கம் இருக்கேன் தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் பக்கத்தில் இருக்கிறேன். சிலுவையில் பொறுத்து கொண்டார். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள். இன்றைக்கு நாம் அவர்களை கனப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஒரு 3 நபருடைய பெயரை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். பைபிளில் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள், ஆனால் அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? முதலாவது நபர் அவர் யார் என்று சொன்னால் மோசே என்று நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார். 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் மோசையோடு கூட தன் வலியை சொல்லுகிறார், தன்னுடைய வலியை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமானது. மாற்றுத்திறனாளிகள் வலி உள்ளவர்கள். ஆண்டவர் தன்னுடைய வலியை வலியோடு கூட இருக்கின்ற மோசஸுக்கு சொல்லுகிறார். இஸ்லாமில் எழுதியிருப்பாங்க மோயின்சன், அவர் பேர் மோயின்சன். அவரை பற்றி எழுதும்போது அந்த மோசஸை பற்றி சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அவர் தன்னையவே சொல்லுகிறார், அறிமுகப்படுத்துகிறார். நான் திக்குவாயும் சொல்கிறார்களா? ஆண்டவரை நான் போய் அங்கே பேச முடியாது. இன்னைக்கு யாராவது உங்களால் பேச முடியலைன்னா உங்களை நீங்களே தைரியப்படுத்தி கொள்ளுங்கள். மாற்றுத்திறனாளியாய் இருந்த மோசையை ஆண்டவர் விடுதலை பணிக்காக அழைத்தார், தலைவனாக மாற்றினார். மறந்துட வேண்டாம். நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உன் கூட யாரை அனுப்புகிறேன்? மோசஸோட கூட போனது யார்? ஆரோனை அனுப்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதிலிருந்து என்ன சம்பவத்தை புரிகிறதுன்னு சொன்னால், கர்த்தர் தன்னுடைய வழியை நார்மல் பர்சனுக்கு சொல்லலை. இந்த நேரத்தில் ஒரு வீக் பர்சனுக்கு சொல்கிறார். இது ஒரு இமேஜின், இது ஒரு இமேஜின், சரிங்களா? 2வது அதே சம்பவத்தில் பாருங்க, ஆண்டவர் மோசை கூட யாரை அனுப்புகிறார்? ஆரோனை அனுப்ப. நல்லா கவனிங்க. திருச்சபையில் சமுதாயத்தில் நம்ம பணி செய்கிற இடத்துல யாராவது அப்படி இருந்தால் நாம் ஆரோனை போல அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். ராமேன் சொல்லுவோமா? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அமெரிக்கன் கல்லூரியில் நாங்கள் படித்த காலத்தில்
யாரெல்லாம் ஸ்கிரைப் எழுதுறதுக்கு வருவீங்கன்னு கேட்பாங்க. நிறைய கல்லூரிகளில் இருக்கும். அப்படி கண் தெரியாதவங்களுக்கு யாராவது எழுத வரீங்களா? போவாங்க. நிறைய பேர் உதவி செய்திருப்பீர்கள், அவர்களுக்கு போய் நீங்கள் தேர்வு எழுதியிருப்பீங்க. அதே போல ஆரோன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய தம்பியாகிய மோசஸ்க்கு உதவி செய்கிறார். சகோதரர், என் சகோதரராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சகோதரர் என்கிற வார்த்தை அதுதான். இங்கே இருக்கிற நாம் எல்லோருமே ஒரு குடும்ப மக்களாக இருக்கிறோம். யாராவது பலவீனமாக இருந்தால் அவர்களை நாம் குறித்து யோசிக்க வேண்டும். தாய் உள்ளத்தோடு. ஒன்று தெரியுமா, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மேலே அவ்வளவு தாயுள்ளம் கொண்டவர். ஒரு நார்மல் பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஒரு தாய்க்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி நல்லா கவனிங்க. ஆனால் மாற்றுத்திறனாளியான ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாயினுடைய உள்ளம் அவ்வளவு பதைக்கப்படும். அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை அவர்கள் விட்டே கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளை பிறந்தால் அந்த தாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த தந்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ முதல் அனுபவம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய வலியை ஆண்டவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? பெயின். அவர்கள் வலியோடு கூட இருந்தாலும், இன்றைக்கு யாராவது இங்கே மாற்றுத்திறனாளியை அமர்ந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு உட்காந்துருந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய பேர் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறீர்கள். தைரியத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆனால் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறார். அதனால் ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறதுக்கே தயங்குறாங்க. எதுக்கு? என் தேவன் எனக்கு உதவி செய்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? மோசே தயங்கவில்லை, ஆண்டவரிடமே சொல்லுகிறார், நான் திக்குவாயும் மந்தனாவும். ஆண்டவர் சொல்கிறார், உன் வழி எனக்கு தெரியும், உன் வழி எனக்கு தெரியும், உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னோடு கூட யாரை அனுப்புகிறேன்? ஆரோனை அனுப்புகிறேன். இன்றைக்கு நாம் பிறருக்கு உதவி, வழியோடு கூட இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. யாத்திராகமம் பகுதியை நீங்கள் நன்றாக படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேயை வைத்து செய்த காரியங்கள் அவ்வளவு பெரிய. சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக யாரை வைத்து பிளந்தார்? மோசே வைத்து. ஒரு திக்கு வாயு மந்தனாவ். ஒரு காலத்தில் ஒருவேளை நான் பலவீனமாக இருந்தேன், என்னை ஆண்டவர் பலப்படுத்தினார் என்று சொல்லுறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், உண்மைதானே. இன்னைக்கு நம்ம குறைபாடுகளோடு கூட இருந்தாலும், வெளியில் சொல்லப்பட முடியாமல் இருந்தாலும், ஆண்டவர் நம்மை அழைத்து அங்கீகரிக்கிறார். இது மோசஸுடைய வாழ்க்கை. கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்கிறார் மோசஸ்ட்ட, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உனக்கு நான் உதவியாக ஆரோனை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. நீ அடையாளங்களை செய்வாய். நீ எதை செய்வாய்? அடையாளங்கள். அப்போ அடையாளங்களை செய்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ரெண்டாவது, கடவுளுடைய வல்லமையை புரிந்து கொண்ட மாற்றுத்திறனாளி, வழியை புரிந்து கொண்ட மாற்றுத்திறனாளி மோசஸ். ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்டவர் யார் தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு நபர் இருக்கிறார், பவுல். நன்றி அம்மா. பவுல் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம். 9வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன பவுலுக்கிட்ட அப்படி சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது தான். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி என்ன பவுல்? நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையை நாங்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் ஆராய்ச்சி செய்யும்போது பவுலுடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியாது. அவர் எத்தனை நிருபம் எழுதினவங்க சொல்லுங்க? 13 நிருபங்கள் எழுதினவர். அவருடைய கால் சரியாக இருக்காது, வளைந்து இருக்கும். பவுலை ஒருத்தவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருடைய முக தோற்றமே கொஞ்சம் இதாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, 2 தடவை போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், 3ஆவது தடவை எனக்கு கொடுத்த முள்ளுக்காக போய் அவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுகிறேன். ஒருவேளை மாற்றுத்திறனாளியாகவே இருந்து இந்த உலகத்தில் மறைக்கலாம்,
மாற்றுத்திறனாளியாகவே இருந்து இந்த உலகத்தில் நீங்கள் மறிக்கலாம். சரிங்களா? யார் மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் பரலோகத்தில் நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஒருவேளை உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு உங்கள் கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் பவுலுக்கிட்ட சொன்ன வார்த்தை அதுதான், உனக்கு சரியாக்கவேன்னு சொல்லலை, என் கிருபை உனக்கு போதும் தான் சொன்னார். ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் கேட்பாங்க, சில பேர் இந்த விதாண்டவாதமான கேள்வி கேட்குறவங்களாம் கேட்பாங்க, அப்போ அவங்க கண் பார்வையை சரியாக்கிருக்கலாமே. எது முக்கியம்? ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். இதே நிலைமையில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வல்லமை மாறவே மாறாது. அல்லேலூயா. அதுதான். அப்போ ஃபஸ்ட்டு மோசஸ் கிட்ட வழியை சொல்லுகிறார், இரண்டாவது தன்னுடைய வல்லமையை தெரிவிக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாக. நான் டக்குன்னு சொல்கிறேன். பவுலை குறித்து பார்த்தீங்கன்னா, பவுல் பிலிப்பியன் நிருபத்திற்கு எழுதும்போது தன்னுடைய அழைப்பை அழகாக சொல்கிறார். மாற்றுத்திறனாளியாக இருக்கிற 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி. 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, கிரைஸ்ட் அவர் லைஃப், கிரைஸ்ட் அவர் மைண்ட், கிரைஸ்ட் அவர் கோல், கிரைஸ்ட் அவர் ஸ்ட்ரென்த். பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவம் இதுதான். ஒவ்வொரு நாளும் பவுலுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது பவுலுக்குள்ள செயல்பட்ட வல்லமை நமக்குள்ளும் செயல்படுகிறது. அப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வில் ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிறார். கடைசியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம்தான். கடந்த ஒரு சில வாரங்களாக அந்த நபரை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். யோவான் 5வது அதிகாரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் எத்தனை வருஷம் இருக்கிறாரு? 38 வருஷம். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னு தெரியுமா? 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. போதும். இயேசு அவரை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவர், மாற்றுத்திறனாளிகளே நீங்கள் எழுந்து நடங்கள். சாதிய வேற்றுமையிலிருந்து நீங்கள் எழுந்து நடங்கள். அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் எழுந்து நடங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னன்னா பரிசெயரும் சதிசெயரும் வேத பாரகரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஓய்வு நாளில் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த வேளையில யாரெல்லாம் தாராதனைக்கு வந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்திருங்கள், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. மகிழ்விக்கும் அண்ணா பிள்ளைகள் ரொம்ப மழலை மொழியில சொன்னாங்க, எழுந்துச்சு போட்டுக்கோ. அவங்க சொன்னாங்க, பார்த்தீங்களா? அப்படியே சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை அதுதான், எழுந்துச்சு போட்டுக்கோ, எழுந்துச்சுன்னு நடந்து போ, அப்படிலாம் பேசினாங்க. அதுதான் உண்மையானது. வார்த்தையை அப்படி தான் படிக்கணும். அவங்க அவ்வளோ அழகாக உணர்ந்து வாசித்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அடிமைத்தனத்திலேருந்து எழு, மூட பழக்க வழக்கிலேருந்து எழுந்து நட. மாற்றுத்திறனாளிகளை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, தொழு நோயாளிகளை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அதுதான் இஸ்ரவேலின் பாரம்பரியம். அந்த மூட பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யாரெல்லாம் உங்கள் இல்லத்தில் மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை வைத்து பாதுகாக்கிறீர்களோ, ஆண்டவருடைய சுகமளிக்கிற கரம், நல்ல கரங்களை தட்டுவோமா? சுகமளிக்கிற கரம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகிறது. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். 3வது எதை செஞ்சார் தெரியுமா? வழியை காட்டுகிறார். ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளியான மோசஸுக்கு ஆண்டவர் பெயினை உணர வைக்கிறார், வழியை உணர வைக்கிறார். 2வது வல்லமையை உணர வைக்கிறார் பவுலிடம். இந்த சப்பானியாய் இருந்த அந்த நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நட, புதிய வழியை காட்டுகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? வழி. இன்னைக்கு வழி தெரியாமல் யாரெல்லாம் இருக்கிறோமோ, ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒரு பாடலில் ஒரே ஒரு சரணத்தை பாடி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பாடல் சொல்லுகிறது, நீங்கள் நெருக்கத்திலிருந்து கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமே. அப்போது யார் யார் இன்றைக்கு நம்ம பார்த்தோம்? மோசே குறித்து
பார்த்தோம். இரண்டாவது பவுலை, மூன்றாவது குணமாக்கப்பட்ட நபர். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். ஒரு தாயை போல அனுதினமும் தேற்றிடுவார், நல்ல தந்தை போல தோளில் சுமந்து தாங்கிடுவார். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கத்தரை நோக்கி கதறி எல்லாரும் உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. வந்த இந்த ஒரு நிமிடம் மாற்றுத்திறனாளியான பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கிறேன். தீராத வியாதிகளும் ஆறாத காயங்களும் மாறாத துயரங்களா மனதை வாட்டி வதைக்கிறதோ. தீராத வியாதிகளும் ஆறாத காயங்களும் மாறாத துயரங்களா மனதை வாட்டி வதைக்கிறதோ. எந்த நிலை அறிந்த தேவன் எனக்காக உதவி செய்வார். எந்த நிலை அறிந்த தேவன் எனக்காக உதவி செய்வார். சொந்தமின்றி தவிக்கும் என்னை அன்போடு அணைத்துக் கொள்வார். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி பிட்டே, வந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி. நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளிகளான பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். தொடர்ந்து நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ரொம்ப நன்றி சொல்லி துதிக்கிறோமப்பா. எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையில் நீர் ஆண்டவரே மாற்றுத்திறனாளிகளை நினைவு கூறும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து, கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார். கர்த்தர் அவருடைய ஊழியத்தின் காரியங்களிலே தன்னுடைய வழிகளையும் வலிமைகளையும் வழிகளையும் நடத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்பதை இதனால் நாங்கள் கற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய திருச்சபையில் ஆண்டவரே, ஒருவேளை சரீர பலவீனத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கானானை ஆண்டவரை செல்லுவதற்கு ஒரு திக்கு வாயுள்ள ஒரு மந்தனாவு உள்ள ஒரு மோசையை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தில் ஆண்டவரே 13 கடிதங்களை எழுதுவதற்கு ஆண்டவரே பலவீனமான பவுலை தெரிந்து கொண்டீரே. நீர் ஊழியம் செய்த நாட்களிலே அநேகருக்கு விடுதலை கொடுத்து 38 வருடமாய் படுத்த படுக்கையில் இருந்த மனுஷனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு என்று சொன்னீங்களே. ஆம் சுவாமி, எங்களுடைய பலவீனங்கள் எந்த விதத்திலும் எங்களை சோர்வுக்குள்ளாக ஆக்காது. காரணம், எங்களை படைத்த ஆண்டவன் நீர், எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நீர், எங்களை நேசிக்கக்கூடிய அன்பு தகப்பன் நீர். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கிருபையினால முடிசூட்டிக் கொள்ளும். இந்த திருச்சபை ஆராதனையில் கலந்து கொண்ட திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஒரு ஆண்டவரே முடக்கத்தின் சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு இறுக்கத்தின் பிடிகளுக்குள்ளாக, ஒரு இருளின் வாழ்வுக்குள்ளாக இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன ஆண்டவர், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சங்கள் உண்டாவதாக, அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதாக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நாமத்தினாலே இவருடைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய கிருபையுள்ள கரத்துக்கும் இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அவருடைய ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.